நண்பர்களே, இன்னைக்கு நம்ம விஜய் அண்ணன் அவரோட தமிழக வெற்றி கழக கட்சியோட பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடத்துறாருங்க திருவான்மியூர்ல. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினையும் நம்ம பிரதமர் மோடியையும் வச்சு செஞ்சுட்டாருங்க விஜய் அண்ணன். விஜய் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணுங்க. அப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதான் முதலமைச்சரோட ஒரு நோக்கமாக இருக்கணும். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் பணத்தை சொரண்டி சொரண்டி முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உங்களுக்கு கரெக்டா? இல்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்கள் ஆவணா ஒரு சொல்லி பில்டப் பண்ணிக்கிறீங்க. அது என்னன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின், மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அப்படின்னு உங்களை நீங்களே பில்டப் பண்ணிக்கிறீங்க. பில்டப் பண்ணிக்கோங்க முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் அதே மாதிரி உங்கள் திமுக ஆட்சியிலையும் ஒரு கெத்து இருக்கணும். உங்கள் திமுக ஆட்சியில் ஊழல் இருக்குது, உங்கள் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்கள் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சரிப்படுத்துங்க. அதுக்கப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அப்படின்னு உங்களை நீங்களே பில்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம விஜய் அண்ணன் நம்ம முக ஸ்டாலின் அண்ணன் வச்சு செஞ்சுட்டாருங்க. மூணாவதாக என்ன சொல்கிறாரு தெரியுமா விஜய் அண்ணன்? இப்போது இந்த பரந்தூரில் ஏர்போர்ட் ஒன்று கொண்டு வரதா கவர்மெண்ட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த பரந்தூர் மக்கள்லாம் இல்லை இங்கே ஏர்போர்ட் கொண்டு வந்துட்டீங்கன்னா மக்கள் நாங்கள் எங்கே போய் அடுத்து குடியிருப்போம், எங்களுக்கு இங்கே ஏர்போர்ட்டு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பரந்தூரில் மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. அப்போது நம்ம விஜய் அண்ணன், நான் அந்த பரந்தூர் மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்லணும், அதனால் காஞ்சிபுரம் எஸ்பி ஆஃபீஸில் போய் மனு தாக்கல் பண்ணுறாரு. விஜய் எனக்கு அங்கே போகிறதுக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கிட்ட மனு தாக்கல் பண்ணுறாருங்க. ஆனால் இந்த திமுக அரசு நம்ம விஜய் அண்ணனை அனுமதிக்கவும் இல்லை, விஜய் அண்ணனுக்கு பாதுகாப்பும் கொடுக்கல. அது மட்டுமாங்க, நம்ம விஜய் அண்ணன் இன்னைக்கு பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காரா? இதுக்கு முன்னாடிலேருந்தே நான் பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடத்தணும், எங்கள் தமிழக வெற்றி கழகம் பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடத்தணும், அதனால் எங்கள் தமிழக வெற்றி கழகம் பொதுக்குழு கூட்டம் நடத்துறதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நிறைய டைம் போய் நம்ம கவர்மெண்ட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு. ஆனால் திமுக அரசு பர்மிஷன் கொடுக்கவே இல்லைங்க. இப்போதான் விஜய் அண்ணன் நல்லா தரமான திமுக அரசை வச்சு செஞ்சுருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, விஜய் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, 2026 வர நாடாளுமன்ற தேர்தலில் 2 கட்சிக்கு மட்டும்தான் பரம எதிரியாக இருக்க போகுது. ஒன்று எங்கள் தமிழக வெற்றி கழகம், இன்னொன்று திமுக. நீங்கள் வேணால் பாருங்கள், 2026 எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் திமுக ஆட்சியை ஓட விடுவாங்க. திமுக ஆட்சி கண்டிப்பாக ஜெயிக்காது. எங்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு 100% பாதுகாப்புங்க அப்படின்னு விஜய் அண்ணன் தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, விஜய் அண்ணன் திமுக ஆட்சி கூட்டணியை பற்றியும் பேசியிருக்காருங்க. இப்போது நம்மளுக்கே நல்லாவே தெரியுங்க, திமுக இந்த காங்கிரஸ் கட்சி கூட தான் கூட்டணி போட்டிருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஊழல் நிறைய நடந்திருக்குங்க. இப்போ கூட 1000 கோடி ரூபா இந்த டாஸ்மாகில் ஊழல் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கு சிபிஐ விசாரணை பண்ணி ஆகணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் கூட சொல்லியிருந்தாருங்க. இப்போ அதை தான் விஜய் அண்ணன் பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, முக ஸ்டாலின், நீங்கள் உங்களுக்கு ஓட்டு வேணும், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும், அதுக்காக காங்கிரஸ் கூட கூட்டணி போடுறீங்க. இது மக்களுக்கெல்லாம் தெரியும், நல்லாவே தெரியுங்க. ஆனால் நீங்கள் மறைமுகமாக ஒரு கூட்டணி போட்டிருக்கீங்க, அது நான் சொல்லவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் அண்ணன் இதை சொன்ன உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் சாக்கு. என்னடா காங்கிரஸ் கூட தான் திமுக கூட்டணி போட்டிருக்காங்க, இத்தனால நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், மறைமுக கூட்டணி திமுகவா, அது யார் அப்படின்னு சாக்கு ஆயிட்டாங்க அங்கே மக்கள். அப்போ தான் விஜய் அண்ணன் ஒன்று சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, இந்த தமிழ்நாட்டில் ஊழல் அடிக்கிறதுக்காக இந்த பிஜேபி கட்சி கூட மறைமுகமாக கூட்டணி வச்சுருக்காங்க திமுக அப்படின்னு திமுகவோட மறைமுக கூட்டணியையும் திமுகவோட நேரடி கூட்டணியையும் வச்சு செஞ்சுட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, விஜய் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக நாங்கள் 2026 எலெக்ஷனில் ஜெயிப்போம், ஜெயிச்சு எங்கள் பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காருங்க. இந்த மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலினை வச்சு செஞ்சுட்டாரா? அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் சத்தம் கேட்குதா? அதாவது அண்ணன் ஸ்டேஜுக்கு அந்த மைக்கை பிடிச்சி பேசுகிறாருங்க. விஜய் அண்ணன் மைக்கை பிடிச்சி பேசுகிறாரு. அங்கே அந்த வயசு பசங்க, வயசு பொண்ணுங்க, அங்கே இருக்கிற மக்கள், பாட்டி, தாய்மார்கள், குழந்தைகள் எல்லாருமே கத்துறாங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு முதலமைச்சர் ஸ்டாலின், சத்தம் கேட்குதா, போதுமா இந்த சத்தம், விஜய் எப்படி பவராக இருக்கும் பார்த்தியா அப்படின்னு விஜய் அண்ணன் அவரே பில்டப் பண்ணி பேசிட்டாருங்க. பார்க்குறதுக்கே வேறு லெவல் தரமான சம்பவமாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலினை வச்சு செஞ்சுட்டாரா? இந்த பக்கம் நம்ம மோடியை பற்றியும் பேசியிருக்காருங்க. மோடிஜி, உங்களுக்கு எங்கள் தமிழ்நாட்டு மேலே என்னங்க அலர்ஜி?
எங்கள் தமிழ்நாட்டை பார்த்தா உங்களுக்கு எப்படி தாங்க தெரியுது? சரி, எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க. எங்கள் தமிழ்நாட்டு மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தண்ணி காட்டணும்னு நினைக்கிறது கரெக்டாக மோடிஜி? நீங்கள் இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தீங்க. அதில் நீங்கள் எவ்வளோ ஃப்ராடு தனம் பண்ணுறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் மோடிஜி. அதை நாங்கள் தெரியாமலாம் இல்லை. கண்டிப்பாக எங்கள் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை நாங்கள் கொண்டு வர விட மாட்டோம் அப்படின்னு விஜய் அண்ணன் மோடிஜிக்கும் பயங்கரமாக ஒரு மாஸ் சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, மோடிஜி கிட்ட ஒன்று சொல்கிறாரு நம்ம விஜய் அண்ணன். எங்கள் தமிழ்நாடு உங்களை மாதிரி ஆட்சிகளுக்கு நிறைய டைம் நாங்கள் தண்ணி காட்டியிருக்கோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு தண்ணி காட்ட விரும்பாதீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் எலெக்ஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தீங்க. அதில் நீங்கள் எவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கொண்டு வரக்கூடாது, சரிங்களா? எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம மோடிஜியும் வச்சு செஞ்சுட்டாருங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன ஒன்று சொல்கிறாரு, எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் அடிப்படை கொள்கைகளுக்கு யார் மதிப்பு கொடுக்குறாங்களோ, அடிப்படை கொள்கைன்னு ஒன்று இருக்குது தமிழக வெற்றி கழகத்தில், அதுக்கு மதிப்பு கொடுத்து எங்கள் மக்களுக்கு ஆதரவு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி, அவங்களுக்கு மட்டும்தான் உறுப்பினர் அப்படிங்கிற பதவி. அதை தாண்டி வேற எவனாவது முரண்பாடாக இருந்தீங்கன்னா இப்போவே தமிழக வெற்றி கழகத்தை விட்டு போயிருங்க அப்படின்னு விஜய் அண்ணன் ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் விஜய் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2026 எங்கள் பெண்களுக்கு முழு சுதந்திரமும் முழு பாதுகாப்பு இருக்கும். பெண்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்று தமிழ் இருக்கணும், இன்னொன்று இங்கிலீஷ். ரெண்டு மட்டும்தான் இருக்கணும். தமிழ் வந்து நம்ம தாய்மொழி, அதை நம்ம கற்றுக்கணும். ரெண்டாவது வந்து இங்கிலீஷ். நாம் படிச்சுட்டு வேறு எங்கேயாவது வேறு நாடுகளுக்கு வேலைக்கு போனோன்னா அங்கே இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கணும், ஹிந்தி இருக்கக்கூடாது அப்படின்னு அண்ணன் வேறு லெவல் தரமான சம்பவம் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் அண்ணன் பயங்கரமாக பேசிட்டாருங்க. எங்கள் மக்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்கும் தமிழக வெற்றி கழக கட்சியில். ஆனால் ஒரே ஒரு மைனஸ் தாங்க, விஜய் அண்ணன் யார் கூடயாவது கூட்டணி வச்சாருன்னா பரவாயில்ல. இப்போ விஜய் அண்ணன் தமிழக வெற்றி கழக கட்சியில் 2026 தனித்து போட்டியிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15% வாக்குகள் கிடைக்குங்க, சரிங்களா? அந்த 15% வாக்குகளை வச்சு அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலினை ஜெயிக்க முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் நம்ம விஜய் அண்ணன் நினச்சிருந்தா நம்ம எடப்பாடி பழனிசாமி அண்ணன் கூட கூட்டணி வச்சிருக்கலாம், இல்லை அன்புமணி ராமதாஸ் பாமக கூட கூட்டணி வச்சிருக்கலாம், இல்லை நம்ம தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அம்மாட்ட கூட்டணி வச்சிருக்கலாம். இந்த மாதிரி நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து 10% 12% ஓட்டோ கிடச்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டில். அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் நம்ம தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்களாம் கூட்டணியில் இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியை கலைச்சிட்டு நம்ம விஜய் அண்ணன் ஆட்சி அமைக்கலாம். ஆனால் விஜய் அண்ணன் தான் சொல்லிட்டாரு, நாங்கள் தனித்து தான் போட்டியிட போகிறோம், கண்டிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆக போகிறோம், நாங்கள் கண்டிப்பாக அடுத்து முதலமைச்சர் ஆக போகிறோம் அப்படின்னு அண்ணன் பெருந்தன்மையாக பேசிகிட்டு இருக்காரு. என்ன கேட்டால் அது வந்து கண்டிப்பாக நடக்காத விஷயந்தான், அந்த 0 ரிசல்ட் தான் கிடைக்கும். அண்ணன் தனித்து போட்டிட்டாருன்னா அவர் முதலமைச்சர் ஆக முடியாதுங்க. அண்ணன் தனித்து போட்டிட்டாருன்னா அடுத்து நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். ஏன்னா அதை வந்து அதில் டவுட்டே கிடையாது, கண்டிப்பாக அதில் டவுட்டே கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, அண்ணன் வந்து இப்போது நிறைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, நிறைய மக்களை போய் பார்க்குறாரு, நிறைய பேசுகிறாரு. அதை கேட்ட பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, விஜய் இப்போ தான் ஆட்சிக்கு வந்தான், அவன் ஒரு நடிகர், அந்த நடிகர் அவங்க ஃபேன்ஸ் வந்து அந்த நடிகருக்கு ஓட்டு போடுவாங்களா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, விஜய் வந்த உடனே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறான். இருப்பா, ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நில்லு, ஃபஸ்ட்டு நீ வந்து முதல்ல எலெக்ஷனில் நிற்கிறீல, அதில் உனக்கு எவ்வளோ % ஓட்டு வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தான் முதலமைச்சர் ஆகணும், வந்த உடனே எனக்கு முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு கேட்டால் என்னப்பா நியாயம் விஜய் அப்படின்னு விஜய்க்கு வந்து நம்ம தமிழிசை சவுந்தரராஜன்லாம் ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அண்ணாமலை அண்ணன் கூட விஜய் பற்றி பேசியிருக்காருங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து அங்கே சினிமாவில் இருக்கிற பெண்களோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்ட அரசியல் தான் விஜய்க்கு செய்ய தெரியும். மக்களை வந்து நீ களத்தில் சந்தித்து பேசு, தயவு செஞ்சு களத்தில் வந்து சந்தித்து பேசு. நாங்கள் பிஜேபி எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தினா தான் உனக்கு தெரியும். நீ வந்து ஆகுனா வந்து இந்த பரந்தூரில் ஒரு பேட்டி கொடுத்துட்ற, அதுக்கப்புறம் நீ வந்து இது ஹோம்ஒர்க்கு, அதாவது
ஹோம் அரசியல், வீட்டில் இருந்தே இதை மட்டுமே தான் நீ அரசியல் பேசிகிட்டு இருக்க. மக்களை வந்து நீ ஃபஸ்ட்டு பாரு, களத்தில் வந்து சந்திச்சு பேசு, அப்போ தான் எங்களை பிஜேபியோட கஷ்டம் தெரியும் அப்படின்னு நம்ம அண்ணாமலை அண்ணன் கூட சொல்லியிருந்தாருங்க. இந்த மாதிரி நம்ம விஜய் அண்ணனுக்கு அரசியல் தெரியல, விஜய்க்கு வந்து சரியாக மக்கள்கிட்ட அவரோட கருத்துக்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல அப்படின்னு விஜய் அண்ணனுக்கு ஆரம்பத்திலே நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருந்தாங்க. பார்க்கலாங்க, விஜய் அண்ணன் இந்த டைம் வந்து எலெக்ஷனில் ஜெயிப்பார் 2026 அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது. ஆனால் அதுக்கு கண்டிப்பாக கூட்டணி வேணுங்க. நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஆகட்டும், அன்புமணி ராமதாஸ் அண்ணன் ஆகட்டும், இவங்களாம் கூட்டணி வச்சா மட்டும்தான் நம்ம விஜய் அண்ணன் ஜெயிக்க முடியும். விஜய் அண்ணனுக்கு வந்து 2 டீம் இருக்குங்க. ஒன்று வந்து பிகே டீமு. பிகே டீம் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் நீங்கள் வந்து திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம எடப்பாடி பழனிசாமி அண்ணன் கூட இல்லைன்னா தேமுதிக கூட கூட்டணி போடுங்க, அப்போ தான் நம்ம திமுக ஜெயிக்க முடியும் அப்படின்னு பிகே டீம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை விஜய் நம்ம தனியாக போட்டி போடுறோம், தனியாக எலெக்ஷனில் நிற்கிறோம், நாம் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன கேட்டால் பிகே சொல்கிறது தான் கரெக்டு. அவர் என்ன தான் இந்த அரசியலுக்கு இப்போ உள்ள என்ட்ரி ஆனாலும் அந்த ரத்தம் வந்து சூடாக தான் இருக்கும். நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், நான் ஜெயிச்சிருவேன், தனியாக என்ன ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக வச்சு பார்க்கும்பொழுது விஜய் அண்ணன் கூட்டணி வச்சா மட்டும்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியை கலைச்சிட்டு தமிழக வெற்றி கழகம் கட்சியை வைக்கணும். வச்சதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதா, இந்த டாஸ்மாக் ஊழல்லாம் தடுக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்கே பார்க்கணும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.